அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் என்ன பலன் பெறுவார் என்று ஆராய்ச்சி அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்து. பல ஜாதகங்களில் பொருந்தக்கூடிய கருத்து. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்திருக்குதா பாருங்க, சொல்ற பலன்கள் பொருந்துதா பாருங்க. குருவும் செவ்வாயும் கூடி ஒரு ராசியில் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பொன் பொருள், கல்வி, வித்தை, தொழில், அரசாங்க உத்தியோகம், பதவி உயர்வு, பதவி உண்டு. அதே போல் குருவும் செவ்வாயும் கூடி ஆட்சி உச்சம் பெற்றால் அறிவு வளர்ச்சி. அதாவது குரு வீட்டில் குருவும் செவ்வாயும் கூடி, குரு வீடு பார்த்தீங்கன்னா தனுசு மீனம், அந்த இடம் ஆட்சி அதுக்கு குருக்கு. அந்த இடத்தில் குருவும் செவ்வாயும் கூடியிருந்தாலும், அதே போல் செவ்வாய் வீடு பார்த்தீங்கன்னா மேச விரிச்சுக்கும், அந்த இடத்தில் குருவும் செவ்வாயும் கூடியிருந்தாலும் அது ஆட்சி. அதே போல் குரு கடகத்தில் உச்சம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், அந்த இடத்தில் கூடியிருந்தாலும் அந்த ஜாதகர் மிகவும் அறிவாற்றல் பெற்றவராக இருப்பார். வேதங்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அவருக்கு ஏற்படும். குருவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு. அதே போல் தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அவருக்கு உண்டு. தெய்வ தொண்டுகளும் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையும். அதே போல் ஞானியாகவும் மகானாகவும் யோகியாகவும் தெய்வ வழிபாடு செய்வதில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. இல்லறத்திலும் மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அவருக்கு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.